ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்சிக்யூ சீரிஸில் 8th வீடியோ நான் போடுறேன். டிட்டர்மினன்ட்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் கிடச்சிது. கொஞ்சம் இல்லை, நிறையவே கொஷின்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். நிறைய ட்ரிக்கி ப்ராப்ளமாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு டிட்டர்மினன்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ கடகடன் வளவலம் பேசாமல் டப்புன்னு சமூக போயிடலாம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கு பேர் டெல்டான்னு வச்சுக்காங்க, ஏபின்னு வைக்காமல். ஓகே, தென் த கோஃபேக்டர் ஆஃப் A32 தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட். ஸோ தேர்ட் ரோனா இது, செகண்ட் எலமெண்ட்னா இவன். இந்த எலமெண்ட்டோட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணுமா? ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு, இதான் கோஃபேக்டர் டோட் பண்ணுறது, -1 பவர் I + J இன்ட்டு MIJ. ஓகே, ஸோ இங்கே ஐஜேங்கிறது இங்கே நம்ம கொஸ்டின் வந்து 32 A32 இஸ் ஈக்குவல் டு -1 பவர் ஐனா என்னோட 3, ஜேனா 2, 3 + 2 M32. ஸோ -1 பவர் 3 + 2னா 5, ஸோ M32. நல்லா பார்த்துக்கோங்க, -1 பவர் n. இந்த n வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இட் இஸ் 1. -1 பவர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இது -1. ஓகே, இது எப்படியும் மறந்துடக்கூடாது. ஸோ ஆட் நம்பராக இருக்குது, ஸோ அது மைனஸ் வரும். M32 என்ன அர்த்தம்னா மைனர். எம்னா அது -32. ஓகே, அதாவது தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனர் பார்க்கணும். எம்னா அது மைனர். ஓகே, ஸோ இந்த தேர்ட் ரோவில் இதான் தேர்ட் ரோ, செகண்ட் எலமெண்ட் இதுக்கு மைனர்னால் இந்த ரோவையும் கரஸ்பாண்டிங் இந்த எலமெண்ட் இருக்குது இந்த ரோவையும் அந்த எலமெண்ட் இருக்க காலத்தையும் மறைச்சிருங்க, கையை வச்சு மறைச்சிருங்க. மிச்சம் என்ன இருக்குது அதை எழுதுங்க. வெளியே -1 -2 4 6. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. மைனஸ் வெளியே போட்டுருங்க. 1 × 6 6, 4 2s are -8. ஸோ +8. ஸோ 8 + 4 14 -14. ஸோ -14 தான் ஆன்சர். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் டக்குன்னு செகண்ட் ப்ராப்ளம் போகுமா? இப்போது செகண்ட் ப்ராப்ளம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சோம்பேறி தனப்பட்ட ட்ரையாங்கிள் போட்டேன் வித் வெர்டிசஸ். இதான் 3 வெர்டிசஸ் தான் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? வெர்டிசஸ் தான் பாயிண்ட்ஸ். ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா வந்து 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் 9. தென் கே வேல்யூ, இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்னது? 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 y1, இங்கே x2 இங்கே y2, x3 y3 1 1 1. ஓகேவா? ஸோ இப்போது x1 y1னா என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட், x2 y2னா செகண்ட் பாயிண்ட், x3 y3னா தேர்டு பாயிண்ட். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x1 y1னா -30, x2 y2னா 30, x3 y3னா 0k 1 1 1. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க 9. ஸோ இந்த சைடு 9னு போட்டுடலாம். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 9 = 1/2. இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் போடுவீங்க? ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. ஸோ அந்த 3 இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? இதானே இருக்குது. 0 × 1 0, k × 1 k. ஸோ 0 + கேன்னு வந்தால் ஸோ -கேன்னு போட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -0 × எனிதிங் 0 தான் வரப்போகுது. கேல்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு +1. ஸோ இந்த ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா 3 × k 3k. 0 × 0 0 வந்துடும். இங்கே எதுவும் போட தேவையில்ல. 0 × எனிதிங் 0 தான் வரப்போகுது. ஸோ அதனால் கேல்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 1/2. ஸோ -3 இது பண்ண என்ன வரும்? 0 - k -k. இது 0 விட்டுருங்க. 1 × எனிதிங் தட் எனிதிங் தான் வரும், 3k. ஓகேவா? ஸோ இப்போ 9 = ஒரே நிமிஷம். 9 = 1/2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3k. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 9 = 1/2. 3k + 3kனா 6k. கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 வந்துடும். 9 = 3k. ஸோ இது நம்ம k தானே வேணும், k மட்டும் வச்சுக்கோங்க. 3 எப்படி தரலாம்? 9/3 கேன்சல் பண்ணால் k = 3. ஸோ k 3 தான் ஆன்சர் எங்கே? 3. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் சம் முடிஞ்சது. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கூட கேட்கலாம். இல்லை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு கே வேல்யூ கண்டுபிடிங்க, எம் வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? சம் புரிஞ்சுதா? ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அப்படியே ஃபார்முலா, இதான் ஃபார்முலா, மறக்கக்கூடாது. இதை அப்படியே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். தேர்ட் சம்
ஸோ இப்போது தேர்ட் சம்க்கான சொல்யூஷன் தேர்ட் சம் பார்ப்போம். இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, நானே கொடுத்துருக்காங்க அந்த கொஷின் என்கிட்ட ஒரு கொஷின்ஸில். ஸோ எதுனா டைம் வேஸ்ட் ஆகும்னு விட்டுட்டேன். ஓகே, நம்ம கடகடன்னு போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போது இந்த டிட்டர்மினண்ட்டும் ஈக்குவல். நல்லா பாருங்கள், இந்த சைடு மேட்ரிக்ஸ் கிடையாது, இது ஒரு டிட்டர்மினண்ட். ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் போட டிட்டர்மினண்ட், இதுவும் ஈக்குவல். ஸோ இந்த சைடு டிட்டர்மினண்ட்டு கண்டுபிடிப்போம், இந்த சைடு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிப்போம். ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்கும். 2x into x 2x square, 8 5s are 40 ப்ளஸ் 40னா மைனஸ் 14 வரும். கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு 6 3s are 18, 7 2s are minus 14. ஸோ அது வந்து ப்ளஸ் 14 வரும். 2x square is equal to இந்த மைனஸ் 40 எப்படி தள்ளுறங்க, 18 ப்ளஸ் 14 ப்ளஸ் 40. 2x square is equal to ஆட் பண்ணால் 40 50 60 72. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த 2 எப்படி தள்ளினீங்கன்னா x square is equal to 72/2. கேன்சல் பண்ணால் 36. ஸோ x square is equal to 36. x வேணும்னா இந்த ஸ்கொயர் எப்படி தள்ளினா ரூட்டாக மாறிடும், ரூட் ஆஃப் 36. ஸோ ரூட் ஆஃப் 36 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஸோ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. அவ்வளோதான் சம் முடிஞ்சது. ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சம் கொடுக்கட்டுமா? இப்போது ஃபோர்த்து ப்ராப்ளம் போன சம் மாதிரியே தான். இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின், ட்ரிக்கி இல்லை, இதுவும் நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ போட்டால் இது ரெண்டு ஈக்குவலாக வரும் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம டக்குன்னு சொல்யூஷன் போட்டு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுங்க. 2 into 1 2, 4 5s are 50 ப்ளஸ் 4 5 4s are 20 ப்ளஸ் 20னா மைனஸ் 20. 2x into x 2x square, 6 4s are 24. ஸோ மைனஸ் 24. இதை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 18 மைனஸ் 24. இது 24 இப்படி தள்ளுங்க, மைனஸ் 18 ப்ளஸ் 24 is equal to 2x square. ஸோ 24 மைனஸ் 18 வந்து என்ன வரும், 4 6 is equal to 2x square. இந்த 2 எப்படி தள்ளுனா 6/2 is equal to x square. ஸோ x square is equal to இதை கேன்சல் பண்ணால் 3. x square is equal to 3. ஸோ x is equal to root of 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆர் சம் ஓவர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கல, இப்படி தான் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். x a is equal to √3, b is equal to 4, c is equal to 0, d is equal to -3 இப்படி இருக்குன்னா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலன்னா √3 டிக் பண்ணுறங்க. சப்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 அப்படி இருக்குது, வெறும் √3 வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா ரூட்க்கு வெளியே வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரும். சரிங்களா? இப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுங்க. ஓகே, ஃபோர்த் சம் நெக்ஸ்ட் சம் போடுவோமா? ஃபிஃப்த் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஃபிஃப்த் ப்ராப்ளம் ஏன்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். எப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஜீரோவாக இருந்தால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஜீரோ. ஸோ இந்த ஏக்கு வந்து நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? 2 lambda minus 3 0 2 5 1 1 3. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் 2 எடுக்கிறேன். ஸோ அது இருக்க ரோவும் காலத்தையும் மறைச்சிட்டேன். இப்போ இது ரெண்டு தான் 2 3s are 6, 1 into 5 ப்ளஸ் 5னா மைனஸ் 5. நெக்ஸ்ட்டு மைனஸ் லேம்டா. ஸோ அது இருக்க ரோவையும் இந்த காலத்தையும் மறைக்கணும். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிட்டா 0 into 3 0, 1 into 5 ப்ளஸ் 5. ஸோ மைனஸ் 5 போடுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. இது இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிடுறேன். 0 into 1 0, 1 into 2 2 + 2 வரும். ஸோ -2. இந்த டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ 2 into 6 - 5 1 மைனஸ் லாம்டா -5 -3 into -2 நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? 2 into 1 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 லாம்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 2 + 6 8, 5 lambda + 8 not equal to 0. ஸோ 5 lambda இந்த ப்ளஸ் 8 இப்படி தள்ளினீங்கன்னா -8 மாறும். ஆனால் இன்பிட்வீன் நமக்கு இருக்கிறது நாட் ஈக்குவல் டு. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5 எப்படி தள்ளனா -8/5. ஸோ இதுதான் வந்து நம்மளோட லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு -8/5. இப்படி தான் ஆன்சர் வரும். இந்த ஆப்ஷன் எங்கேயா இருக்கான்னு பாருங்கள். லாம்டா நாட் ஈக்குவல் டு -8/5 அப்படி இல்லவே இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, லாம்டா கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம லாம்டா வந்து -8/5 தவிர மட்டும் போடக்கூடாது. இதை போட்டால் டிட்டர்மினன்ட் வந்து 0 வந்துடும். இதை போட்டால் இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0 வந்துடும். ஸோ இதை போடாதாட்டி தான் 0 வராது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். 5th சம் ஓவர். நெக்ஸ்ட் 6th சம் போவோமா?
இப்போது சிக்ஸ்த் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். இஃப் ஏ அண்ட் பி ஆர் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் ஆர்டர் 3, ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸு, அதோட ஆர்டர் வந்து 3 பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3 ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 3. டிட்டர்மினன்ட் ஆஃப் 3AB என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியணும். ரீகால் determinant of KA is equal to K power n determinant of A. N is the order of matrix, order of A, where n order of A. Next இன்னொரு ரிசல்ட் தரும். determinant of AB என்னன்னா determinant of A into determinant of B. ரெண்டு ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்திங்கன்னா அது K power n வெளியே வரும். அப்போ இந்த 3 வெளியே எடுத்தால் 3 power n determinant of AB. 3 power n, என்னன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். இங்கே ஏவும் 3 தான் ஆர்டரு, பி மேட்ரிக்ஸும் ஆர்டர் 3 தான். ஸோ ரெண்டுமே சேமாக தான் கொடுப்பாங்க, வேறு வேறுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 3 power என்னென்ன என்னது ஆர்டர். ஸோ இதுதான் என்னோட n is equal to 3. ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபினா அது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு அதுதான். ஸோ 3 power 3, 3 3s are 9, 9 3s are 27. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது 5, determinant of B என்னது 3. ஸோ 27 into 5 3s are 15. இது 270, 270, இது 135 அப்படின்னு போட்டால் ஸோ 1405, 1 இல்லை 4. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 27 into 15, 7 5s are 35, 3 2 5s are 10, 13, 7 2 5 0 3 4 405 கரெக்டாக தானே வந்திருக்கு. ஓகே, ஸோ 405 தான் ஆன்சர். 6 sum ஓவர். நெக்ஸ்ட் 7 sum போகுமா? ஸோ 7th ப்ராப்ளம். ஏ இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஏ மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் வந்து என்னவா 3 into 3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 9, டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 into அட்ஜாயிண்ட் கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் நான் எழுதலை. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ டக்குன்னு நம்ம சம் போட்டு ஆன்சராகவே நம்பர், சாலிட் நம்பர் தான் வரும், டக்குன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீகால். இப்போ தான் நம்ம ஒரு ரிசல்ட் போட்டோம். டிட்டர்மினன்ட்டுக்குள்ளேருந்து ஒரு கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தால் K power n டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வரும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டுக்குள்ளேருந்து 2 வெளியே எடுத்தால் it will be 2 power n determinant of adjoint A. கரெக்டா? 2 power n, என்னன்னா என்னது ஆர்டர், என்னன்னா ஆர்டர், இங்கே ஆர்டர் என்னது 3. ஸோ 2 power 3 determinant of adjoint A. 2 power 3னா 8. ஸோ determinant of adjoint A கண்டுபிடிக்க நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ரிசல்ட். இது இன்னொரு ரிசல்ட், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும், ரிசல்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? determinant of A power n minus 1. ஓகே, இது நோட் பண்ணி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணுங்கள், ஆல்ரெடி தெரியும்னா ரீகால் பண்ணுங்கள். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 1 8. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னது, இதோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆர்டர் என்னது 3 minus 1. 8 into 9 power 3 minus 1 2. 8 into 9 square 81. ஸோ 8 into 81 மல்டிப்ளை பண்ணால் வரும். 8 into 80 வந்து 640, 648ன்னு வரும். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, 648 இஸ் த ஆன்சர். டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 into அட்ஜாயிண்டோட ஆன்சர். இந்த மாதிரி ட்ரிக்கி சம்ஸ்லாம் கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போடுவோமா? இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஐ திங்க் இது 8th கொஸ்டின் தான் நினைக்கிறேன். எனக்கு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஞாபகம் இல்லை. போன சம் என்ன போட்டுன்னு டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ இது 7 or 8 நீங்கள் ஞாபகம். ஐ திங்க் 8 தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம். ஓகே, ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் வந்து என்னது 2. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 4 கொடுத்துட்டாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் 2AA டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A into A transpose டேஷ்னா A transpose, A டேஷ்னா அது பேர் என்னது டிரான்ஸ்போஸ் ஆஃப் A. ஓகேவா? ஸோ ஒரு டிட்டர்மினன்ட்டுக்குள்ளே ஒரு டேர்ம் வெளியே எடுத்தால் நம்ம இப்போ தான் ரிசல்ட் பார்த்தோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் KA என்ன வரும்? K power n டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ 2 வெளியே வந்தால் 2 power n டிட்டர்மினன்ட் ஆஃப் A into A டேஷ். இன்னொரு ரிசல்ட் நமக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ABனா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A into டிட்டர்மினன்ட் ஆஃப் B. 2 power n டிட்டர்மினன்ட் ஆஃப் A transpose டிட்டர்மினன்ட் ஆஃப் A into டிட்டர்மினன்ட் ஆஃப் A transpose. இன்னொரு ரிசல்ட் வேணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸும் சேமாக தான் இருக்கும். 2 power n டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸும் ஏவும் சேம் தான். ஸோ A டிரான்ஸ்போஸுக்கு பதிலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனே போடலாம். ஸோ 2 power n டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ என்னது 4. இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கும் 4 தான். ஸோ 2 power n, என்னன்னா என்னோட ஆர்டர் அது 2. ஸோ 2 square into 4 into 4. 2 squareனா 4 into 4 into 4 which is 64. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சம் முடிஞ்சு 64. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கி சம்ஸ் எல்லாம் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் 9 சம் போகுமா? இப்போ 9th ப்ராப்ளம். ஏ இஸ் எ சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரும்.
சிங்குலர்னா என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஷுட் பி 0. ஓகேவா? இப்போது இதுதான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மீனிங், சிங்குலர். ஓகே, இப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ வந்து என்ன மாதிரி மேட்ரிக்ஸ்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, ரீகால் பண்ணுங்கள். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இப்படி கேட்டாலும் சரி, அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூ மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. இப்போ நமக்கு இது தானே கேட்டிருக்காங்க, ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிவனில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், இது நமக்கு தேவையில்லை. ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ தானே கேட்டாங்க, இஸ் ஈக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது 0, 0 இன்ட்டு ஐ. 0 இன்ட்டு எனிதிங் என்ன, 0 தான் வரப்போகுது. ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஒரு என்ன மாதிரி மேட்ரிக்ஸு, அது வந்து ஒரு 0 மேட்ரிக்ஸ். எல்லா என்ட்ரிஸும் 0 0 0ன்னு இருக்கும், அதுக்கு பேர் தான் 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 0 மேட்ரிக்ஸ். ஏ இன்ட்டு 0 இன்ட்டு ஐ 0 தானே. ஸோ 0 மேட்ரிக்ஸ்னால் அதுக்கு இன்னொரு பேர், 0னா நத்திங், நல், ஒன்றுமே இல்லை. ஸோ 0 மேட்ரிக்ஸ்னால் நல் மேட்ரிக்ஸ். இப்போல்லாம் தான் ட்ரிக்கியாக இருக்கும், பார்க்க கொஷின்னு அப்படியே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒளிஞ்சிடும் கான்செப்ட்லாம். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 10 சம் போவோமா? இப்போ லாஸ்ட்டு செம்ம ட்ரிக்கியான சம்மு. இது ஒரு பயங்கர ரிசல்ட் இருக்குது இந்த சம்முக்கு. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி சம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர், பார்க்காட்டி இப்போ கற்றுக்கோங்க. ஓகே, பார்க்காட்டி சூப்பர் தான், கற்றுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஏ இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் வந்து 3. ஸோ 3/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2. ஓகே, கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, ரீகால். நான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஸோ மேக் அ நோட், ரீகால் வேணால் நோட்டுன்னு போட்டுக்கோங்க. அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மினன்ட் என்னென்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது 2 பவர் n-1, என்னன்னா ஆர்டர். ஸோ n வந்து இங்கே 3. ஸோ 3-1 த ஹோல் ஸ்கொயர் 2. 3-1 என்னது 2 ஸ்கொயரு. ஓகே, 2க்கு ஸ்கொயர். ஸோ 2 பவர் 2 ஸ்கொயர்னா 4. ஓகே, 2 பவர் 4 என்ன வரும், 2 2s 4, 4 2s 8, 8 2s 16. இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸு, இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.